ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது நிலைத்த திருமண வாழ்வும் குரு பகவானும். இதன் தலைப்பு. திருமண காரியங்களை பொறுத்த வரைக்கும் பொண்ணை பெற்றவங்களாக இருந்தாலும் சரி, மாப்பிள்ளையை பெற்றவங்களாக இருந்தாலும் சரி, இந்த கல்யாணம் நல்ல விதமாக நடக்குமா, நடந்தாலும் நல்ல விதமாக இருப்பாங்களா, கடைசி வரைக்கும் இணை பிரியாத தம்பதிகளாக இருப்பாங்களா, அடித்து மல்லு கட்டிக்காமல் இருப்பாங்களா, விவாகரத்து மாதிரி எதுவும் நடக்காமல் இருக்குமா, புத்திர பாக்கியம் சந்தான விருத்தி இருக்குமா, ஆயுள் பலம் நிலைத்து இருக்குமா, ரெண்டு பேரும் நல்ல அந்யோன்யம் இருப்பாங்க, பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைவாங்களாங்கிற பெரும் கவலைகளை உள்ளடக்கியதாகவே இருப்பாங்க. இது பையனை பெற்றவங்க பொண்ணை பெற்றவங்கிற விதி விலக்கெல்லாம் இல்லை, எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா இன்றைக்கி ஒரு திருமணங்கிறது தோற்று போகும்போது இருவேறு சமுதாயம் தோற்று போகும், இரண்டு குடும்பங்கள் தோற்று போகும், இரண்டு தனிநபர்களின் தோல்வின்னு மட்டும் நம்ம அதை எடுத்துக்கவே முடியாது. ஸோ அந்த வகையில் நிலையான திருமண வாழ்க்கையை கொடுக்கறதுல ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு கிரகம் இருக்குன்னா அவர் குரு பகவான் தாங்க. எந்த ஒரு ஜாதகத்திற்கு 7ஆம் அதிபதியை குரு பார்த்தாலும், குடும்பாதிபதியை குரு பார்த்தாலும், 7ஆம் இடத்தை குரு பார்த்தாலும், குடும்பஸ்தானத்தை குரு பார்த்தாலும் அது ஒரு நிலைத்த திருமண வாழ்க்கையாக இருக்கும். புரியுதுங்களா? இதில் குரு இருந்தார்னா நிலைத்த திருமண வாழ்க்கைன்னு எடுக்கக்கூடாது. எப்பயுமே குரு இருக்கிற இடத்த கொஞ்சம் கெடுக்கிற தன்மை கொண்டவர். 7ஆம் அதிபதி 2ஆம் அதிபதியை குரு பார்க்கறது எங்கேயாவது இருந்தபடி. குருவுக்கு மொத்தம் 3 விசேஷ பார்வைகள் உண்டு, 5, 7, 9. இதில் குறிப்பாக 5ஆவது பார்வை 9ஆம் பார்வை கிடச்சதுன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா 7ஆம் பார்வை கிடைக்கும்போது அந்த கிரகம் திருப்பி குருவை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அது எந்த அளவுக்கு நல்லதாக இருக்கும்னு சொல்லிட முடியாது. இப்போ ஒரு கடக லக்னத்துக்கு குடும்பாதிபதி சூரியன். இந்த சூரியனை குரு 7லேருந்து பார்க்குறாரு அப்படின்னா முதல்ல குரு வக்கரமாக போயிடுவார். ஸோ இப்போ வக்கரமான குருவின் பார்வைங்கிறது மாதிரி அதில் ஒரு நுணுக்கத்தை எடுக்க வேண்டியது. அதே குரு 5லேயோ 9லேயோ இருந்து பார்த்தாருன்னா பிரச்சனை இருக்காது. அதனால தான் குருவின் 5, 9ஆம் பார்வை, 7ஆம் பார்வையும் ஓரளவுக்கு ஓகே தான், ஆனால் 5, 9ஆம் பார்வை விசேஷம். குருவின் பார்வை 7ஆம் இடத்திற்கோ 7ஆம் அதிபதிக்கோ, 2ஆம் இடத்திற்கோ 2ஆம் அதிபதிக்கோ நல்ல முறையில் கிடைத்தால், அந்த பார்க்குற குரு முதல்ல நல்லா இருக்கணும், அதுவும் ரொம்ப முக்கியம். குருவே கெட்டு போய் இப்போ மகரத்தில் நீச்சமான குரு பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னா என்ன பிரயோஜனம் கேட்டால் ஒன்றும் இல்லை. ஏன்னா அவருவே வலுவிழந்த நிலை. ராகுவோடு சேர்ந்து 2 டிகிரிகளை கிரகணம் அடையப்பட்ட குரு பார்க்குறாருன்னா அதுவே எந்த பிரயோஜனம் இருக்காது. சூரியனோடு சேர்ந்து 5 டிகிரிகளில் அஸ்தமனமான குருவாக இருந்தாருன்னா அவராலையும் பார்வைக்கு பெரிய வலு இருக்காது. அவர் பார்ப்பார், பட் அந்த ஒரு கெடுதலை ஏற்படுத்த முடியாத அளவுக்கு அந்த பார்வையின் திறன் சற்று குறைவாக போயிடும். அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம மறந்துடக்கூடாது. அதீதமான பாவக்கோள்களுடைய தொடர்புகளும் குருவை பலகீனப்படுத்தும். எப்போதும் குருவின் பார்வைக்கு ஒரு சிறப்பு இருக்குன்னாலும் கூட அவர் நட்பு நிலைக்கு குறையாமல் இருந்தபடி பார்க்கிறார். அப்படிங்கும்போது அந்த பார்வை நிச்சயமாக உங்களின் திருமண வாழ்க்கையை நிலைத்த தன்மையோடு செய்யும். குரு பார்க்க கோடி குற்றம் நிவர்த்தி அப்படிங்கிறதுனுடைய சூட்சுமமே இதுதான். குரு முதல்ல நல்ல நிலைமையில் இருக்கணும், அவருடைய பார்வை 2ஆம் அதிபதிக்கு கிடைக்கணும், இல்லை 2ஆம் இடத்துக்கு கிடைக்கணும், 7ஆம் அதிபதிக்கு கிடைக்கணும், இல்லை 7ஆம் இடத்துக்கு கிடைக்கணும். பங்கப்படாத குருவின் பார்வை இந்த வீடுகளுக்கு கிடைத்து விட்டால் நிச்சயம் உங்களுக்கு திருமணம் தோற்று போகாது. புரிஞ்சிருச்சுங்களா? ஒரு ஆணோட ஜாதகத்தில் சுக்கிரனை குரு 5 அல்லது 9ஆம் பார்வையாக பார்த்தாருனாலும் திருமண வாழ்க்கை தோற்று போகாது. ஏன்னா ஆணுக்கு மனைவியை குறிக்கிற கிரகம் சுக்கிரன். அவருக்கு 7ஆம் பார்வை ஆகக்கூடாது. ஒரு ஆணோட ஜாதகத்தில் சுக்கிரனை குரு 5ஆம் பார்வையாகவோ 9ஆம் பார்வையாகவோ பார்க்கணும். இப்போ உதாரணமாக ஒரு மேசலக்ன ஜாதகம், சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கார், சுக்கிரன் 2ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கார். இப்போ குரு பகவானின் 5ஆம் பார்வை இவருக்கு கிடைக்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா குரு நீச்சமாக இருந்தால் தான் கிடைக்கும். அப்போ அது வலுவில்லாத பார்வையாக போயிடும். 9ஆம் பார்வை அவருக்கு கிடைக்கணும்னா கன்னியில் குரு இருக்கணும். இங்கேயுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பகை நிலையில் இருந்தபடி தான் பார்ப்பார், ஆனாலும் பார்ப்பார். ஸோ இந்த மாதிரியான அமைப்பு. இதே மேச லக்னத்துக்கு சுக்கிரன் சிம்மத்தில் இருக்கார், சிம்மத்தில். இப்போ மேசத்தில் இருந்தபடி குரு 5ஆம் பார்வையாகவோ, தனுசில் இருந்தபடி குரு 9ஆம் பார்வையாகவோ பார்க்கும்போது இது ஒரு அருமையான நிலைத்த
திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தும். ஆணுக்கு சுக்கிரனை குரு 5 9ஆம் பார்வையாய் பார்ப்பது வெகு விசேஷம். பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாயை குரு பகவான் இதே 5 9ஆம் பார்வையாக எங்கேனும் வலுவான நிலையில் இருந்தபடி பார்த்தார்னா அவர்களுக்கும் நிலையான திருமண வாழ்க்கை அமையும் யோகிதைகள் உண்டாகும். புரிஞ்சிச்சிங்களா? இது போக அதாவது குருவினுடைய மேன்மையை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். குரு 2ஆம் இடத்தை பார்த்தாலும் நல்லாயிருக்கும், 2ஆம் அதிபதியை பார்த்தாலும் நல்லாயிருக்கும், 7ஆம் இடத்தை பார்த்தாலும் நல்லாயிருக்கும், 7ஆம் அதிபதியை பார்த்தாலும் நல்லாயிருக்கும். ஒரு ஆணுக்கு சுக்கிரனை 5 9ஆம் பார்வையாக பார்த்துட்டு அவர் குரு நல்ல நிலைமையிலேருந்து பார்த்துட்டானா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு செவ்வாயை குரு 5 9ஆம் பார்வையாக பார்த்துட்டாருன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது போக ஒரு ஆணுடைய ஜாதகத்திலும் பெண்ணுடைய ஜாதகத்திலும் ஒருவரின் குரு இன்னொருவரை பார்ப்பது போல் இருந்தால், பரஸ்பரம் ஒருத்தர் பார்த்துக்கிற மாதிரி இருந்தால், அது சமசப்தம பார்வையாக இருந்தாலும் சரி, 5 9ஆம் பார்வையாக இருந்தாலும் சரி, இவர்களுக்கும் நிலைத்த திருமண வாழ்க்கை ஏற்படும் யோகிதைகள் அதிகம். புரிஞ்சிருச்சுங்களா? இப்போ உதாரணமாக ஒரு பையன் கடக லக்னம், இவருக்கு குரு பகவான் மீனத்தில் ஆட்சியாக இருக்கார். கடக லக்னம் குரு மீனத்தில் ஆட்சி. பெண்ணுடைய ஜாதகம் ரிஷப லக்னம், இவங்களுக்கு குரு விருச்சிகத்தில் உட்காந்துட்ருக்கார். இப்போ பெண்ணுடைய விருச்சிக குரு மீன குருவை பார்ப்பார். அதாவது தனக்கு வரப்போகிற வாழ்க்கை துணையின் குருவை பார்க்கும் தன்மை இருக்கும். ஒரு ஜாதகத்திலேருந்து இன்னொரு ஜாதகத்துக்கு எப்படி சார் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவர் எந்த கோணங்களில் இருக்காருங்கிற அடிப்படையில் அதை நான் சொல்கிறேன். அப்போ பையனோட குருவின் பார்வை மீனத்தில் இருக்கிறனால கடகம் விருச்சிகத்தில் விழும், பெண்ணுடைய குருவின் பார்வை விருச்சிகத்தில் இருக்கிறனால மீனம் கடகத்தில் விழும், சமசப்தம பார்வை ரிஷபத்திலையும் விழும். ஸோ இப்போ இந்த அமைப்பு கூட இருவருக்கும் நிலைத்த திருமண வாழ்க்கையை கொடுக்கும் யோகியதை கொண்டது. புரிஞ்சிருச்சுங்களா? ஸோ இப்போ உங்கள் லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியை குரு பங்கப்படாமல் குரு இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். பார்த்தாலும் சிறப்பு. 2ஆம் இடத்தை 7ஆம் இடத்தை குரு பங்கப்படாமல் பார்த்தாலும் சிறப்பு. இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். ஒரு கும்பலக்ன ஜாதகம். இந்த கும்பலக்ன ஜாதகத்திற்கு 7ஆம் அதிபதி சூரியன், இவர் மேசத்தில் உச்சமாக இருக்கார். கும்பலக்னம் சூரியன் 7க்கு உடையவராகி மேசத்தில் உச்சமாக இருக்கார். இவரை தனுசில் ஆட்சி பெற்ற குரு பார்க்குறார். சிறப்பு, அருமையான ஒரு அமைப்பு. அல்லது சிம்மத்தில் அதிநட்பு பெற்ற நிலையில் லக்னத்தையும் சூரியனையும் குரு பார்க்குறார். இதுவும் சிறப்பு, ஒரு அருமையான அமைப்பு. கடகத்தில் உச்சம் பெற்று குரு 2ஆம் இடம்ங்கிற குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். இதுவும் சிறப்பு, ஒரு அருமையான அமைப்பு. இது ஒரு ஆணுடைய ஜாதகமாக இருந்து மேசத்தில் சூரியன் உச்சம் பெற்ற நிலையில் கடகத்தில் உச்சம் பெற்ற குரு மீனத்தில் இருக்கிற உச்ச சுக்கரனை பார்த்துட்டு இருக்கார். இதுவும் சிறப்பு, நிலைத்த திருமண வாழ்க்கையை கொடுக்கும் அமைப்பு. புரிஞ்சிச்சிங்களா? ஸோ பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாயை குரு பார்ப்பது 5 9ஆம் பார்வையாக இருக்கணும். 7ஆம் இடத்தை பார்க்கும்போது சமசப்தம பார்வை, திருப்பி செவ்வாய் குருவை பார்த்து கெடுத்து விட்டுருவார். குருவின் பார்வை எப்போதும் நல்ல பலன்களை நமக்கு மிகுதியாக கொடுப்பதற்கு அவர் மட்டும் பார்க்கும் வீடாக ஒரு வீடு அமையணும். அது 5 9ஆம் பார்வையாக வர்ற போது சிறப்பு. 5 9ஆம் பார்வை குருவுக்கு எப்போதும் சிறப்பு தான். அவர் பங்கப்படாமல் இருந்து உங்களுடைய குடும்பஸ்தானம், களத்திரஸ்தானம், உங்களுடைய குடும்பாதிபதி அல்லது களத்திராதிபதி, பொது களத்திரக்காரகனான சுக்கிரன் ஆண்களுக்கும் பொது களத்திரக்காரகனான செவ்வாயை பெண்களுக்கும் குரு பார்த்தால் நிச்சயம் நீடித்து நிலைத்த தாம்பத்தியம் குடும்ப வாழ்க்கை அமையும். மேலும் ஆண் பெண் ஜாதகத்தில் ஒருவரை ஒருவர் குரு பார்க்கும் நிலை கொண்ட வீடுகளில் அமைய பெற்றிருப்பதும் சிறப்பிலும் சிறப்பு வாய்ந்தது என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.